ஏதோ ஒன்று நடக்குது. கர்த்தர் சிலர் வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை. நீ புரியாம கண்ணீர் வடித்த, தெரியாம கண்ணீர் வடித்த, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த ரங்கத்தில் அழுத, கர்த்தருடைய வார்த்தை முளைப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும். 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் காத்திருக்கிற உள்ளமே, 30 வருஷம் காத்திருக்கிற உள்ளமே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கு செய்வார். ஆபிரகாமுக்கு செய்தவர். நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார், கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார். சிறுமையும் எளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் போகும்போது நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவர். விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதானே நிரந்தரம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சா சொல்லுங்க? மிகவும் நன்றாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். இன்று பேசும்படி கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை என்னவென்றால், சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட மகிமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சிருஷ்டிகர். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகர். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலதான் நம்ம என்ன செய்யல அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு உருவத்தை செஞ்சு வைக்கல. ஹல்லேலூயா. ஒன்று செஞ்சு வச்சு ஏதோ ஒரு தாத்தாவை பிடிச்சி செஞ்சு வச்சுட்டு இதுதான் இயேசுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அவர் யாரு கிடையாது தெரியுமா? சிருஷ்டி கிடையாது, சிருஷ்டிகர். சிருஷ்டிகர்னா உருவாக்குகிறவர், உண்டாக்குகிறவர், கிரியேட்டர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் பாடுவோமே, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் ஓ வார்த்தையாலே நீர். ஆமென். அவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒன்றை செய்யும் போது அது எப்படி அதுல அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் பாருங்க. மனுஷன் ஒன்றை கண்டுபிடிச்சான்னா அதுல எழுதிடுவாங்க, இது மேட் பை அப்படின்னு எழுதிடுவாங்க. ஏன் அப்படி எழுதுவாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன செய்வான்? செஞ்சிருவான். அதே மாதிரி இன்னொருத்தன் செஞ்சிருவான். பாருங்க, கஷ்டப்பட்டு பெரிய பெரிய கம்பெனில இருந்து பல நாட்களில் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு ஃபோனை செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கு வேலை ஒரு 50,000 ரூபான்னு போடுவாங்க. சைனாக்காரன் இப்படி பார்ப்பான், அவன் பார்வையே இப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஒரு 15 ரூபாய்க்கு வைப்பான். அதே மாடல், அதே சைஸ்ல தான் இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான்? இவன் இந்த மாதிரி எழும்புவான்னு சொல்லி எல்லாத்துலயும் பேர் எழுதிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்னன்னா, சூரியனை படைச்சிட்டு அதுல பேர் எழுதல. ஏன் எழுதலைன்னா, முடிஞ்சா அதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கோ. சைனாக்காரா, முடிஞ்சா நீ அதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கோ. முடியாது, முடியாது. ஆமென். அவருக்கு நிகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கின
நீர் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். எனவே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது இருக்குதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கவலைப்பட காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அவரை குறித்த அறிவு இல்லை. அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கிறான். ஏதாவது அவன் உதடு பதறவில்லை. மோசே பதறி பேசினான் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்மால பதறல. ஆபிரகாம் பதறல, பதறவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் நடத்துறாருன்னா அங்க இருக்குதோ இல்லையோ, இருந்தா எடுத்து தருவார், இல்லைன்னா உருவாக்கி தருவார் இல்லாதவைகளையும். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது. நம் தேவன் அதனால அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆண்டவர் சூரியனை படைச்சிட்டு அதில் அவருடைய சிக்னேச்சர் போடலை. முடிஞ்சா நீ இன்னொன்று செஞ்சுட்டு நீ உரிமை பாராட்டிக்கும். இது முதல்ல நாங்களாம் செஞ்சோம், எங்கள் மூதாதையார் அப்படி நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மெதுவாக பார்த்து, சூரியன் மறைஞ்சிருக்கிற நேரத்தில் கடலுக்குள்ளே போய் எங்கேயா இருக்க, ஒன்ன மாதிரி நான் ஒன்று செய்கிறேன் பாரு, அப்படி செய்யலை. அதனால தான் ஏசாயா 44:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதை ஆகிலும் வரவழைத்து எனக்கு இன்னதை முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து, இப்படி சொல்ல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கிறது. நாம் தேவன் மட்டும்தான். அவர் வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியதை வரவழைப்பா, எனக்கு முன்னாடி நிக்க வைப்பா. ஹல்லேலூயா. என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து. அப்போ யாராலும் அவரை போல சிருஷ்டிக்க முடியாது அல்லது வரவழைக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் இன்னொன்றை நமக்கு காண்பிக்கிறது. லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமே. அப்படி என்றால் மனுஷனால் கூடாத காரியம் நிறைய இருக்கிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது. ஹல்லேலூயா. அதாவது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை கொண்டு போகும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அல்லது சீரியஸ்ன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இது ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது நம்ம இதை பார்த்துக்கலாம், இது பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் அட்மிஷனே என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. நல்ல டாக்டர்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். சில ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது அவங்க கண்டிஷனை பார்த்துட்டு என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க. அது அவங்கள நான் பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது நம்மளால் முடியலை. அப்போ நம்ம விட அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. அப்படிப்பட்டவங்க பாருங்கள் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் மீறி போகும்போது அவங்க எப்படி ஸ்டெதஸ்கோப்பை காதுலேருந்து மெதுவாக எடுத்துட்டு வருவாங்க. முடியல இனி அப்படி கையை மேலே காட்டுவாங்க. ஆமே. இப்போ மனிதனால முடியாதது என்று ஒன்று வரும்போது
நம்ம வாழ்க்கையில கூட இந்த தேவனை குறித்த தேடலே நிறைய எங்க தான் வரும் தெரியுமா? நம்மால முடியாது என்கிற நிலைமை வரும்போது. நிறைய பேர் பைபிள் நல்ல மூவ் ஆனது என்னைக்கு அப்படின்னா 2020 மார்ச்சுக்கு அப்புறம். என்னது? அவ்வளவுதான். கோவிட் வந்ததும் எல்லாரும் டேவிட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேவிட்னா தாவீது, சங்கீதம். ஒரே சங்கீதம். என்னதான் மேக்சிமம் எந்த சங்கீதம் தான் சொல்லுங்க? தெரியும். 91 இல்லைன்னா புண்ணு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, இரவின் பயங்கரம் பகலில் பறக்கும் கொள்ளை நோயின்னு சொல்லும் போது உள்ள ஒரு பிள்ளை ஹச்சுன்னு தும்மோ. ஏசப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். மனுஷனால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நமக்குள்ள அப்படி ஒரு தேடல். இது எப்படி ஆகும்? உன் தேவன் யார் தெரியுமா? ஆண்டவரே கேட்கிறார். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் அவர் செயல்களில் வல்லமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமை அவருடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். ரோமர் 1:19 வாசிக்கலாம். அதை நம்ம கேட்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல தேவனை குறித்து அறியப்படுவது, ஆண்டவரை அறிந்து கொள்ள எல்லாருக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டது. எப்படி அப்படின்னா, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி அடுத்த வசனத்தை கவனிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். இதெல்லாம் காணப்படாதவை. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிற சேரக்கூடாது. அப்போ அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, இது யாருக்குமே புரிந்து கொள்ளவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனால அதை எல்லாரும் பார்த்து தேவன் ஒருவர் உண்டு என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு என்னென்ன சிருஷ்டித்தாரோ அதில் அவர் எதை தான் வைத்து வெளிப்படுத்துகிறார்? அவருடைய க்ளோரி. அதனாலதான் நீ ஒரு சின்ன ஒரு பூவை பார்த்தா கூட என்ன பியூட்டிஃபுல். ஆமென். மனுஷன் ரொம்ப யோசித்து ஒரு பெயிண்ட் வாங்கி வீட்டுக்கு அடிப்பான். அடிச்சுட்டு சேன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து பார்த்தா கூட அப்போ அதுல இருக்கிற பியூட்டி இருக்குல்ல, அப்பதான் ஒண்ணு தெரியுது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறா. அதனாலதான் தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம அறியணும்னா அவருடைய மகத்துவம், வல்லமை, இது காணப்படாதவைகள். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. அப்ப உலகம் உண்டானது முதற்கொண்டு அவருடைய சிருஷ்டிப்பு இருக்கிறது அல்லவா, அது தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு போக்கு சொல்லவே இடம் கிடையாது. ஒவ்வொன்றையும் பாருங்கள், தேவனுடைய படைப்பை பாருங்கள்.
ஹalleluya, எவ்வளவு ஞானமாய் படைத்தார். ஹalleluya. அதனாலதான் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதில். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் அப்படி பார்க்கும்போது அது தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? வானம் ஆனாலும் சரி, பூமி ஆனாலும் சரி, சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் எல்லாம் தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். இதை கண்டு துதிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தினதுதான் மனிதன். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மகிமை இருக்கிறதுல வானத்துல, வானங்களிலே, வானங்கள் அப்படி சொல்லும் போது வானத்துல நமக்கு தெரிகிறதுல பார்த்தா அதுல பறவைகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வானத்துல பார்த்தா நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேலதான் கர்த்தர் இருக்கிறார். ஆமே, அதை அடுத்து நம்ம சொல்லும்போது அது ஒரு வாட்டி கூட நான் டச் பண்றேன். இப்படி பார்க்கும்போது ஓ ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகிமைக்குரிய, எவ்வளவு மகத்துவ வல்லமை, அப்படி பிரைஸ் பண்றதுக்காக ஒருத்தனை உண்டாக்கி வச்சார். பூமியை பார்க்கும்போது அப்படி மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய படைப்பை பார்த்து, அதனாலதான் இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஆண்டவர் தூதர்களின் துதியிலே வாசம் பண்ணி இப்ப அவருக்கு ஆசை என்ன அப்படின்னா, தூதர்கள் அதுக்குன்னே நியமிக்கப்பட்டவங்க. அவங்க ருசிச்சு சொல்றாங்களோ இல்லையோ, அவங்க ஏற்படுத்தப்பட்டதுனால சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் பார்த்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, ஓடா ராபா சந்தரலா கபாரா. ஆமென். சிருஷ்டி தேவனுடைய மகிமையின் கண்ணாடி. சிருஷ்டி அதை அப்படி பார்க்கும்போதே, ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது ஹalleluya. எனக்கு இது சொல்லும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எங்கள் அப்பாலாம் காரில் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பூவை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், என் பக்கத்தில் செடி நிற்கும், அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இயற்கை எங்கள் அப்பா ரசிக்கிறது மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க, அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாங்க, எவ்வளவு சூப்பர், எவ்வளவு சூப்பர். இப்போ உள்ளவங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் போன காரு, நீ எங்க போன என்ன, அப்படி அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் அழகாக்கி, அது சிருஷ்டி என்பது தேவனுடைய மகிமையின் கண்ணாடி. சிருஷ்டி தேவனுடைய வல்லமையின் சாட்சி. ஆண்டவர் இப்படி படைத்திருக்கிறார்ல, என் வாழ்க்கையில கர்த்தர் இதை விட மேன்மையா. ஓ ஹalleluya. ஆண்டவர் அதனாலதான் சொல்லுவார், ஆமென், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை உண்டல்லவா? ஆமென், ஹalleluya. 30வது வசனத்தை பாருங்கள். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு எங்க போடப்படும்? அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தார். எப்படி உடுத்துவித்தாராம்? 29 இருக்கிறது. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும். சாலமோன் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, இந்த காட்டு புல்லு ஆண்டவர் ட்ரெஸ் பண்ணி விட்டார் பாத்தீங்களா? அப்படி சாலமோனு கூட பண்ண முடியலையா? சொல்லிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு. கொஞ்சம் முன்னாடி தான் மேல சொல்லுவார், நீங்கள் விசேஷித்தவர்கள்
அது கரெக்டு தான். ஆனாலும் கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுவார். அவர் தான் குரு. ஹல்லேலூயா. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு பொய்யான சாட்சி சொல்ற 10 பேரை வச்சு அடக்காராதனை நடத்தப்படும். அப்படியா இருக்கு? ஏன்னா அடக்காராதனை நல்லா அடிச்சு விடுவாங்கல்ல, அதுதான். அப்படி கிடையாது. நாளைக்கு எங்க போடப்படும்? அடுப்புல. யாராவது இந்த இப்போ இந்த காஞ்ச இலைகள் இந்த இதெல்லாம் வச்சு தீ கொளுத்தும் போது ஐயோ எப்படி வாழ்ந்தது, எவ்வளவு அழகா இருந்தது, சாலமோன் முதலாய் உடுத்திராதது இப்போ என் அடுப்புல கடந்து எரிஞ்சிட்டு இருக்கு, அப்படி யாராவது அழுவோமா? இல்ல, யாருமே ஃபீல் பண்ண மாட்டோம். அதையே இப்படி உடுத்துவார் என்றால் உங்களுக்கு சிருஷ்டி தேவனுடைய வல்லமையின் சாட்சி, சிருஷ்டி தேவனுடைய ஞானத்தின் வெளிப்பாடு, சிருஷ்டி தேவனுடைய அழகையும் ஒழுங்கையும் அறிவிக்கிறது. சிருஷ்டி மனிதனை சிருஷ்டிகரை மகிமைப்படுத்த அழைக்கிறது. ஒரு மனுஷன் இதெல்லாம் பார்த்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை. இந்த நாளிலே அவர் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தான் இன்னைக்கு செய்தி. இப்பதான் மெதுவா உள்ள என்ட்ராக போறோம். ஆமென். கடந்த நாள் ஆண்டவர் இதை இப்படிதான், ஆண்டவர் நிறைய நல்லதுன்னெலாம் சொல்லுவார். அவர் நல்லதென்று பார்த்த விதங்கள்ல இருந்து சில ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு 7 காரியம் குயிக்கா, அதனால போக போறோம். தூங்கினா வண்டி ஸ்லோவாயிரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பினுடைய மேன்மை, இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மகிமையாக மாற்றுகிறவர். He transforms disorder and emptiness into glory. அப்போ ஒரு தேவ பிள்ளை, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அப்ப என் வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்னா பூமி முழுவதும் எதால நிரப்பப்பட்டிருக்கிறது? ஃபுல்லா தண்ணீர். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கே ஒவ்வொன்றிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். குழப்பமான வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், வெறுமையான வாழ்க்கையை நிறைவாக்குவார். கர்த்தர் இருளை எல்லாம் அகற்றி மகிமையாய் எல்லா கண்களுக்கும். எசேக்கியேல் 36 ஒரு வார்த்தை இருக்கிறது, பாழாக்கப்பட்ட இந்த தேசம். 36, 34 என்று நினைக்கிறேன். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். 36 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அப்பொழுது சொல்லுங்க, என்னை சுற்றிலும் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்படி என்றால் இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு நிச்சயத்தோடு கேளுங்க. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை கர்த்தர் ஒழுங்காக்கி நிறைவாக்கி மகிமையை வெளிப்படுத்தினது போல என் வாழ்க்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஒழுங்காக்கி நிறைவாக்கி மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இன்னொரு காரியத்துக்கு நம்ம ரெடி ஆயிரணும். என்ன அப்படின்னா, கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட ஒப்பு கொடுக்கணும். என்ன சொன்ன இப்போ? கர்த்தரால் ஒழுங்குபடுத்தப்பட ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒழுங்குபடுத்தி மகிமையை வெளிப்படுத்தின
ஒரு தம்பதி உண்டு, அவங்க தான் ஆபிரகாமும் சாராளும். ஆண்டவர் அவங்கள பிரிக்கிறாரு, ஆண்டவர் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாரு, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 99 வயசானதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு அப்போ எப்படி ஒழுங்குபடுத்துறார் பாருங்க. அவருடைய ஆர்டர்ல வரணும், அவருடைய ஆர்டர்ல வரணும். எல்லாமே ஆண்டவர் அப்படிதான். அவருக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கிறது. படைப்புல பெரிய படைப்பு எதை சொல்லுங்க? மனுஷ குரங்கா? இன்னைக்கு சொல்றது சத்தமா சொல்லுங்க. படைப்புலயே பெரிய படைப்பு என்ன தெரியுமா? மனுஷன். ஆனா மனுஷனை எப்பதான் படைக்கிறார் தெரியுமா? கடைசியில படைக்கிறார். ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே படைக்கல. எல்லாவற்றையும் யாருக்காக தான் படைத்தார்? மனுஷனுக்காக தான் படைத்தார். ஆனா மனுஷனை ஏன் ஃபர்ஸ்ட் டே படைக்கல? ஃபர்ஸ்ட் டே படைச்சிருந்தா தண்ணில முங்கி செத்துருவான். பூமி ஃபுல்லாவே என்னதான் இருக்கு? அதுதான், அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஆமா, நம்ம பிரசங்க பாயிண்ட் எல்லாம் ரெண்டாவது சொல்லுவோம். ஆமா, நேத்து முதல்ல எனக்கு கிடைச்ச வெளிச்சமே அதான். நீ முதல் நாளே ஒன்ன நான் வச்சா நீ முங்கியே செத்துரு. அப்ப முதல் நாளே என்ன டேயா இருக்கும்? அதான் ஆண்டவர் இப்போ இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவர் இப்போ தாரும். இங்க பாரு, நான் உன்னை அடக்காரா நடத்த வரல, நான் உன்னை வாழ வைக்க தான் வந்திருக்கிறேன். சிலருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எதிர்பார்த்த நேரத்தில் செய்யல, அதுக்காக உன் வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நீ வாழணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் முதல் நாளிலே ஒன்று வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். நான் சொல்றது மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். அதனுடைய 3-4 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரெண்டு ஐட்டம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? வெளிச்சம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்க ஆண்டவர் எதை செப்பரேட் பண்றார் தெரியுமா? எது நல்லது, எது கெட்டது. சிலர் வந்து அது ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும்போது எடுத்து சிலது அப்படி எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த காய்கறி கோவிடுக்கு முன்னாடி உள்ளது, அது உள்ள ஒளிச்சிருந்திருக்கும். நம்ம எடுக்கும் போதே எது நல்லது, எது கெட்டது. அப்போ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் ஃபர்ஸ்டே கற்றுத்தரது எது தெரியுமா? எது நல்லதுன்னு நீ பார்த்து பழகு. ஆமே. வெளிச்சத்தையும் இருளையும். அந்த இருள் எங்க இருந்துச்சா? ஆழத்துல இருந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் என்ன இருந்துச்சு தெரியுமா? பூமி இருந்துச்சு. அப்ப இருள் தான் எதை சூழ்ந்திருக்கு தெரியுமா? பூமியை சூழ்ந்திருக்குது. ஆண்டவர் அதை செப்பரேட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்ல, அது நல்லதில்லை, வெளிச்சம் தான் நல்லது. ஆமே. வெளிச்சம் வந்த பிறகுதான் ஜீவன்கள் உண்டானது. லைட் ஆல்வேஸ் கம்ஸ் பிஃபோர் லைஃப். வெளிச்சம் வாழ்க்கையில ஒரு உயிரோட்டம் நடக்கணும்னாலே ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கையில தொய்ந்திருக்கிற, உலர்ந்திருக்கிற, மரித்த நிலைமையில் இருக்கிற அத்தனைக்கு உயிரோட்டம் தருகிற வெளிச்சம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில செயல்படாத அவயவங்கள் கூட செயல்படும் இந்த வெளிச்சத்தினால. இல்லாத அவயவங்கள் உருவாக்கப்படும் இந்த வெளிச்சத்தினால. ஹalleluya. நஷ்டப்பட்ட, ஆமென், இழந்து போன சமாதானம், எல்லா நன்மையும் திரும்ப உயிர்ப்பிக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெளிச்சம் உண்டாக்கப்படுவது. என் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வேணும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு தான் ஒளியா இருந்தது. ஆமென். அந்த ஒளி
இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் எதுவுமே தெரியல, ஒரு இருள் நிறைந்த என் வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவரை நீர் சிருஷ்டிக்கிறல்லவா என் வாழ்க்கையில அவன் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக, வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இருளிலே அவருடைய வெளிச்சம் உதிக்கும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் என்கிற வெளிச்சம், வசனம் என்கிற வெளிச்சம், வார்த்தை. அந்த இருளிலே இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வெளிச்சம் நல்லது என்று பார்த்தார், வெளிச்சம் நல்லது என்று பார்த்தார். அப்போ என் வாழ்க்கை அவர் பார்வைக்கு நல்லதா இருக்கணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரகாசமா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். இருளும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். இப்படிதான் மகிமை வெளிப்படும் இடத்துல இருளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. யார் யாரை மகிமைக்கு பாத்திரம், ரெண்டு விதமான பாத்திரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோபாக்கினையின் பாத்திரம் உண்டு, மகிமையின் பாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை தேவன் கோபாக்கினையின் பாத்திரமாய் அல்ல மகிமையின் பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அப்ப மகிமையின் பூமியில, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அப்போ மகிமைக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டதுக்கு மேல எதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது? இருளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது அதிகாரத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் விழுறதுக்கு காரணம் என்ன? நான் பாவம் செஞ்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் என்னை மீட்டெடுப்பார். காரணம் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தது அவருடைய மகிமைக்கென்று. ஒரு பாட்டு உண்டல்லவா, தெரிந்தெடுத்தார்த்தம். அந்த பாட்டு தெரியுமா? ஆமென். ஆமென். தெரிந்தெடுத்தார்த்தம் எனவே பரிந்துரை தீடுவார் பிழைத்து. என்ன வேடுங்க, என்ன ரெவலேஷன் இது இந்த பாட்டிலேயே இருக்கு. மகிமைக்கென்று தெரிந்தெடுத்ததுனால அவர் பிதாவின் பக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? ஆமே. ரட்சிப்பினா தேவாசீர்வாதம் பெருகிடுது, பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அப்படி அந்த என்ன வரும்? ஆமே. தெரிந்தெடுத்தார்த்தம். ஆமென். பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோ. அதாவது நமக்கு தெரியாத வரைக்கும் தெரிஞ்சவங்க பாடுறதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு பாடிட்டு போயிட வேண்டியதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாழ்வில் நம்மை நினைத்தவரே வாழ்வினில் துதித்திட வாய் திறப்பு. அந்த சரணம் கரெக்ட் தானா? ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். கரெக்ட் தான். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டுக்கு பார்த்த மேட்டர் முடிஞ்சு நம்ம அதை விட்டுட்டு இதா இருக்குமோ? ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பைபிளை பார்த்தா விஷயம் முடிஞ்சிடும். அதை விட்டு சொப்பனத்தை காட்டும். ஆண்டவரே காட்டலைன்னா நான் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். தொல்லையின் திரட்சினால என்ன வருமா? சொப்பனம் வரும். சொப்பனத்தை காட்டும். அப்படி வெளியே போகும்போது என் முன்னாடி வண்டியில் அப்படி பெரிய எழுத்துல போனோம். அது ஒரு போட்டோவை போட்டு நிற்கும் சில வண்டியில், பார்த்துருக்கீங்களா? கையில் பைபிள் திறந்து படித்தா முடிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதனால தான் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு நம்பிக்கை. தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு எதை விரும்புவான் என்றால் வெளிச்சத்தை விரும்புவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். அப்ப என் வாழ்க்கையில சில அந்தகாரத்தின் அதிகாரம், அந்தகாரத்தின் தாக்கம்
அவன் நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், ஆவியானவர் அசைவாடுகிறார், எல்லாம் ரைட்டு தான் என் வாழ்க்கையில். ஆனாலும் சில என் குடும்பத்தில் சில பிடி இருக்கிறது, சில சாப கட்டுகள் இருக்கிறது. எங்கள் தாத்தா இதே பிரச்சனையை சந்தித்தார், எங்கள் அப்பா இதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இன்னைக்கு நானும் இதே பிரச்சனை, நாளைக்கு என் தலைமுறையும் இதே பிரச்சனையை சந்திக்க கூடாதுன்னா இந்த இருளுக்கு என் கூடாரத்தின் மேலே இனி அதிகாரம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க எதற்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? வெளிச்சத்துக்கு காத்திருப்பார்கள், வெளிச்சத்துக்கு காத்திருப்பார்கள். என் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதே லைட். என் ஆண்டவருடைய அவர் 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 எதுக்கு அப்பா, நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனா இன்னொன்றுக்கும் அப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி 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 அப்படின்னா என்ன தெரியுமா? லைட். ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன வெளிச்சம் தேவை என்பது என்னை சிருஷ்டித்தவருக்கு தெரியும். அப்போ ஒரு இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடக்க காத்திருப்பான். அதுதான் என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி, இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி உன் குடும்பத்தின் மேல, உன் தலைமுறை மேல, உன் சந்ததி மேல இருக்கிற இருளின் அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி. ஹalleluya. ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஹalleluya, ஹalleluya. வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை பிரித்தார். இரண்டாவதாக ஆமென் 6-8 வசனங்களை நீங்க பார்க்கும்போது ஆகாய விரிவை உண்டாக்குகிறதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பூமி ஃபுல்லா எப்படி இருக்குது? ஜலம். ஜலம் ஜலம்னா என்னது? தண்ணி, ஃபுல் தண்ணி. இந்த தண்ணியை அப்படியே செப்பரேட் பண்றார். ஃபர்ஸ்ட் எதை செப்பரேட் பண்றார் தெரியுமா? வெளிச்சத்தையும். ஃபர்ஸ்ட் வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை கொண்டு போனார். வெளிச்சத்தை இருளையும். வெளிச்சம் வந்ததுனால எதுக்கு இடம் இல்லாம போச்சு? இருளுக்கு இடம் இல்லாம போச்சு. அவ்வளவுதான். ஒரு பெருக்கம் வரும்போது இடம் என்ன, நம்ம ஏன் இன்னொரு இடத்தை பார்க்க போறோம்? நமக்கு என்ன இல்லை? இப்போ இடம் இல்லை. அப்போ ஒன்று உண்டாகும் போது இடம் இல்லாம போகுது. அதனால என்ன ஆகுது? நம்ம ஒரு விசாலமான இடத்துக்காக ஜெபம் பண்றோம், நம்ம பார்க்க போறோம், அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குன்னா நம்ம இன்னொன்று குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, ஆனா ஜலம் அப்படிங்கிறது ஜலத்தை செப்பரேட் பண்றதுக்காகவே ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். ஆகாய விரிவுக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா? வானம் என்று பேர். வானங்கள் இருக்கிறது, அதான் ஆதியிலே தேவன் வானங்களையும், அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னென்றால் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் தான் இருக்கும். வானங்களை. அப்ப இந்த ஒரு ஆகாய விரிவுக்கு என்ன பேர்? வானம் என்று இருக்கிறது. இந்த வானம் எதுக்கு உண்டாக்கினார் அப்படின்னா 7வது வசனத்தை பாருங்கள். ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் மேலே இருக்கிற ஜலம். அப்ப தண்ணியை எப்படி ஆக்கிட்டார் அப்படின்னா, தண்ணி அப்படி கொஞ்சம் தண்ணி எங்க தூக்கிட்டு போயிட்டார் தெரியுமா? அப்படி மேல தூக்கிட்டு போயிட்டார். கொஞ்சம் பேர் பால்கனிக்கு போங்க, அப்பதான் இடம் உண்டாகும். ஆமா, கொஞ்சம் தண்ணி அப்படியே இடையில அப்படியே வந்தார். இப்படி ஒரு பெட், ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படியே விரிச்சிட்டு, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வானம் அப்படின்ட்டாரு. என்ன நாங்க இங்க மாட்டிட்டோம், நீங்க அங்க மாட்டிட்டீங்க. அப்ப கொஞ்சத்தை அப்படி மேல கொண்டு போறார். ஏன்டவர் எப்படி பிரிக்கிறீங்க? இல்லப்பா, இது பிரிச்சது மேல இருக்கிற தண்ணியும் கீழே இருக்கிற தண்ணியும் சேரக்கூடாது என்பதற்காக அல்ல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை, டைவர்சிட்டி இன் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. பர்பஸ் ஒன்றுதான். என்ன பர்பஸ் தெரியுமா? மறைந்திருக்கிற பொக்கிஷம் வெளியே வரணும். இப்போ ஃபுல்லா பூமி ஃபுல்லாவே எதால நிரம்பி இருக்கிறது?
தண்ணீரால நிறைந்திருக்கிறது. அப்போ வெட்டாந்தரை காணப்படணும். வெட்டாந்தரையை கர்த்தர் உண்டாக்கல, வெட்டாந்தரை ஏற்கனவே இருந்தது. ஆனா இப்ப ஃபுல் தண்ணீரை அவர் என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணீர் குறைஞ்சாதான் கொஞ்சமாவது தெரியும். கரெக்டா இல்லையா? ஆமென். இப்போ பாருங்க, ட்ரெயின் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்னு வருது? உங்க வெயிட் பார்க்கறதுக்கா இல்ல. ஏன் அப்படி வருதுன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் யாராவது 2 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 50ல இருந்து 48 ஆகும். அடுத்து ஒரு 10 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா 38 ஆகும். அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, இப்படி நிறைய பேர் நம்மளை கேன்சல் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த இடம், அந்த ஸ்பேஸ் வேணும். ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் படைத்தார் பாருங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், தூதர்களே ஒரு 10 பேர் போய் பாதி தண்ணியை குடிச்சு தீத்துருங்க. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டா. மேலே தூக்கிட்டு போனதும் கீழே மேலே தூக்கிட்டு போனதும் இப்போ என்ன பண்ண முடியும் ஆண்டவரால் தெரியுமா? எல்லாத்தையும் ஒதுக்க முடியும். ஆண்டவர் பாதி தண்ணீர் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி மீதி தண்ணீரை ஒரு சைடுல ஒதுக்கி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். ரகபதா, சமுத்திரம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். சமுத்திரம் அப்படி தண்ணீரை ஒதுக்க ஆரம்பித்ததும், ஆமென், வேதம் சொல்லுகிறது அதனுடைய, ஆமென், 7 முதல் பாருங்கள், 8 முதல். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். 9வது வசனம். பின்பு தேவன் வானத்திலே கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும், அடுத்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, காணப்படவும். சொல்லுங்க, காணப்படவும். ஆண்டவர் சில நேரத்தில் இந்த செயலை செய்யறது, ஆமை ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னா, ஆமை உன் வாழ்க்கையில் சில மறைவான பொக்கிஷங்களை நான் வச்சிருக்கிறேன், சில புதையல்களை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், கரடானதை சமமாக்கு. ஆண்டவர் சிலவற்றை வெளிப்படுத்துகிற வேளை, இத்தனை காலம் மறைந்திருக்கிறது. தேவனுடைய செயலை பாருங்க. இனி இந்த பூமியில் இருக்கிற தண்ணி என்ன செய்யும் அப்படின்னா, பூமியில் உள்ளவைகள் வாழ உதவும். வானத்தில் இருக்கிற தண்ணி என்ன செய்யும் தெரியுமா? மழையாய் பொழியும். அப்ப பர்பஸ் ஒண்ணுதான், கிங்டம் பர்பஸ், அவருடைய பர்பஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நமக்கு அது புரியாத புதிராக இருக்கும். ஆனால் தேவன் செய்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதுவரை மறைந்திருக்கிற பல காரியங்கள், ஆமென், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கப்படும். ஆண்டவர் சொல்வார்ல, மறைவான மன்னா. பைபிள்ல நிறைய மறைவானவைகள் இருக்கிறது, நமக்கு புரியாது. மறைவானவைகள் யாருக்குரியதான்? அதன் அர்த்தம் என்ன? நமக்கு அது தெரியாது, நமக்கு அது புரியாது. அதனாலதான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் தண்ணீர் அப்படியே தூக்கி அப்படி மேல வச்சுட்டார், மீதி கீழே வச்சுட்டு என்ன பண்ணார்னா, மேலே வச்சது அப்படியே வச்சிருக்கிறார், கீழே வச்சது அப்படி ஒதுக்குறார். சில நேரத்தில் நம்ம லைஃப்ல நம்மள ஆண்டவர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒதுக்குனது போல இருக்கும். ஆமென். அப்படி ஒதுக்குறார். எதுக்கு? வெட்டாந்திர காணப்படும். ஏன் வெட்டாந்திர காணப்படணும்? அதுல நான் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். உன் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக வெறுமையான பூமியை கர்த்தர் நிரம்ப செய்தார். 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த வெட்டாந்தரை காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜலத்துக்கு சமுத்திரம் அப்படின்னு பெயர் வைக்கிறார். 11வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய. பூமின்னா வெட்டாந்தரை தான். வெட்டாந்தரைக்கு தான் கர்த்தர் என்னன்னு பெயர் வைப்பா? பூமி. 10வது வசனத்தில் இருக்கு, வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர் வைக்கிறார். இப்பொழுது தேவன் சொல்ற இந்த பூமியானது, அவன் வெட்டாந்தரைக்கு பெயர் வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்து?
ஒன்றுமில்லாத என்னை. நீங்க எப்பவுமே பைபிள்ல எதுக்கு இப்படி நீங்க உங்களை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அதை மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களை பைபிள் படிக்கும் போது உங்களை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா பைபிள்ல எதையுமே உங்களால ஸ்கிப் பண்ண முடியாது வாழ்க்கையில். இது நம்ம ஆதியிலே தேவன் வானத்தை போதிச்சிட்டாங்க, இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அப்படி இல்லை, நீங்க இதை தாண்ட முடியாது. ஆமென். ஆண்டவருடைய ஒதுக்கி எத்தனை காரியங்களை நம்மளை மூடி இருந்ததெல்லாம் ஒதுக்கி நம்மளை எடுத்து நிறுத்தி அவருடைய வாய் சொல்லும் புது பெயரால அழைக்கப்பட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த வெட்டாந்தரையை பார்த்து பூமி அப்படிங்கிறார், எர்த் அப்படிங்கிறார், பூமி அப்படிங்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவரு பெயர் வைப்பு விழாவில் பெயர் வச்சுட்டு போக வரல. இப்பொழுது மறுபடியும் வெட்டாந்தரையை பார்த்து, இந்த பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியையும் கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனத்தில் அவர் என்னென்ன சொன்னாரோ அது முளைத்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆனதை பார்த்து தேவன் அது நல்லது என்று கண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை செப்பரேட் பண்றதும், நம்முடைய வாழ்க்கையில சில ஸ்தானங்களை மாற்றுகிறதும், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்கிறதும் எல்லாமே அவருக்கு பார்வைக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை மட்டும்தான் செய்வார். அதனாலதான் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சா? மிகவும் நன்றா இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் வாழ்க்கையில ஏன் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்க மாட்டேங்குது? ஆமென். பயங்கரமான ஒரு கேள்வி தானே? கரெக்ட் தான் பாஸ்டர், சொல்லுங்க. இப்பதான் நீங்க எங்க லைனுக்கு இங்க அப்படியே நடக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பூமி வெட்டாந்தரையா இருந்துச்சு, அது வெறுமையா இருந்துச்சு. வெறுமையாக்கப்பட்டவன் வாழ்க்கையில மட்டும்தான் கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். இல்லைன்னா ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இஸ்மவேல் இடையில வந்து ஹாய் டாடின்னு சொல்லுவான். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் 99வது வயசுல வந்து அவனை வெறுமையாக்கினார். உங்க வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல கர்த்தருடைய மகிமை தங்கும் ஆலயமா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை முற்றிலுமாக ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்யுமே. வெறுமையான வெறுத்து தள்ளாமலே என்னைக்குமே அப்படின்னா ஆண்டவரே என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு வாங்கப்பா. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஆதியாகம் 1 தேவை. ஆமே, நம்ம வெளிப்படுத்தல் 22ல நிக்கிறோம். எப்போ வருவீர்? ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல என்ன சூரியனே உதிக்கல. ஆனா நம்ம இப்போ என்ன தெரியுமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க போய் முதல்ல உதிக்கட்டும். ஆமே, முதல்ல உதிக்கட்டும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனே கிடையாது. யார் தான் விளக்கு? நம்ம முதல்ல சூரியன்லாம் பார்த்துட்டு வருவோம்.
ஆமென். சிருஷ்டிப்பின் கிரியை எப்படி அதனால அந்த பைபிள்ல ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அது அப்படியே ஆயிட்டுன்னு முடிக்க வேண்டியதுதானே. 11வது வசனத்துல 12வது வசனத்தை பாருங்கள். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இது அப்படியே 11 ரிப்பீட் பண்ணது மாதிரி இருக்கா? ஆமே. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த வசனம் அப்படி ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. ஆமா, சர்ச்சில் அன்னைக்கு வாக்கு தத்தமா சொன்னதுதானே இவனுடைய வாழ்க்கை. சர்ச்சில் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதுல ஒரு புள்ளி கூட மாறாம இவங்க வாழ்க்கையில எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இதுதான் வேணும். ஆமா, என்ன சொன்னார் அப்படியே உண்டாகணும். வெறுமையாக்கிருங்க. எல்லா உறவுகளையும் ஃபர்ஸ்ட் உறவா பார்த்துருங்க. புதுசா பார்க்குற மாதிரி பாருங்க. மனைவிகளே, உங்க வீட்டில் போய் உங்க புருஷனை பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்து அப்படியே பாருங்க. எல்லாமே வெறுமையாக்கிருங்க. இவர் எனக்கு அப்படி பண்ணார், அவர் எனக்கு இப்படி பண்ணார், இவன் எனக்கு அப்படி பண்ண, அவன் எனக்கு இப்படி பண்ண, அதெல்லாம் விட்டுருங்க. வராதே. ஆமே, வரணுமே. ஆமே. உங்க பெற்றோரை எல்லாம் அப்படி பிறந்த குழந்தை அப்படி அதே மாதிரி பாருங்க. உங்க மாமனார் உங்க மாமியார் அப்படி பாருங்க. உங்க மருமக்கள் அப்படி பாருங்க. உங்க சகோதரர்கள் அப்படி பாருங்க. உங்க உடன்பிறப்புகள் அப்படி பாருங்க. உங்க சொந்தங்கள் அப்படி பாருங்க. சர்ச்சில் ஆராதிக்க வரும்போது அப்படி பாருங்க. இதான் வெறுமையாக்குறது. இந்த வெறுமை வேண்டாம். நாங்க கேட்டது அவங்களெல்லாம் வெறுமையாக்கி. இதான் வெறுமையாக்குறது. அப்படி வாங்க. அவர் சொன்னபடி நடக்குதா இல்லையா? அதாவது ஆண்டவர் சும்மா உணர்ச்சி வசப்படுத்த பேசுகிறவர் அல்ல. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக எல்லாம் பாருங்க. இன்னைக்கு புருஷர்களுக்கு சொன்னேன். சும்மா அந்த 15 வயசு பையன் எழுப்பி நின்று இப்படி கேட்க கூடாது. புருஷர்களை வீட்டில் ஃபர்ஸ்டா அப்படிதான். ஏன்னா வாழ்க்கை போக போக நிறைய கசப்புகள், வைராக்கியங்கள், வகைகள். ஏன்னா நமக்கு இல்லை வெறுமையாக்கி. ஆமே, நீங்க எப்படி ஒப்பு கொடுங்க, அந்த ஜலத்தெல்லாம் ஒதுக்கிடுவார். வேதனைங்கிற ஜலத்தை ஒதுக்கிடுவார். அப்படி ஒதுக்குன அப்படி வெறுமை ஆயிட்டணும். எங்களை என்னென்ன சொன்னார் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபுக்கு இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையான பூமியை நிரப்பும் போது ஒரு புல் அப்படி உண்டாகட்டும் அப்படின்னா முளைப்பிக்க கடவுதுன்னு முளைப்பிக்கப்பட்டது. ஒரு புல் முளைக்க. ஆமே, இன்னைக்கு சும்மா டைப் பண்ணி பார்த்தேன், ஒரு புல் முளைக்க என்னெல்லாம் தேவைன்னு. அதை பார்த்ததும் ஆமே, புல் முளைக்க விதை தேவை. அந்த விதை உயிருள்ள விதையாக இருக்க வேண்டும். ஒரு காலத்துல இதெல்லாம் கேட்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது, பாடம் எடுக்கும்போது நமக்கு ஏசப்பா, அதுவும் மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட், ஏசப்பா அப்படி இருக்கும். அடுத்து ஏன்னா இது நான் எதுக்கு சொல்றேன்னா, அடுத்து அதுக்கு என்ன தேவைன்னா மண்ணு தேவை. ஏன்னா அது வேறு பற்றி பிடிக்கிறதுக்கு மண்ணு தேவை. எங்க அம்மா பார்க்க இவனா இது. அடுத்து என்ன தேவை அப்படின்னா தண்ணீர் தேவை. ஏன்னா அந்த விதை முளைக்கிறதுக்கு ஈரப்பதம் தேவை, தண்ணீர் தேவை. அடுத்து என்ன தேவைன்னா சூரிய ஒளி. அடிக்கிறீங்க சூரிய ஒளி டீச்சரா? சூரிய ஒளி தேவை. ஏன்னா அந்த ஒளி சேர்க்கையில தான் இந்த செடி வளரும். அடுத்து காற்று தேவை. அடுத்து இந்த வெப்பநிலை தேவை. அடுத்து அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் தேவை. இதெல்லாம் இருந்தாதான் ஒரு புல்லே முளைக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம உண்டாகட்டும் அப்படின்னா கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில நடக்க எதுவும் தேவை வேண்டாம். அவருடைய வார்த்தையே போதுமானது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய
புறப்படும். வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க, வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க, உன் பலவீனம் அவருக்கு தடை அல்ல, உன் இயலாமை அவருக்கு தடை அல்ல, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவருக்கு தடை அல்ல, உன் குறை அவருக்கு தடை அல்ல. அவருடைய வார்த்தை glory 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 Sharabakataraba. Oh, come on church, worship him, worship him. சிருஷ்டிப்பின் கிரியை நடக்கிறது சிலர் வாழ்க்கையில, சிலர் வாழ்க்கையில சிருஷ்டிப்பின் கிரியை சாராளுக்கு நடந்தது போல, சாராளுக்கு நடந்தது போல சில சிருஷ்டிப்பின் கிரியை உடா கரபா அந்த ரபா கரபா ரீமா மகலா ரபா சந்தரா ரீகலமா சந்தனரபா. ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். கமான் கமான் வர்ஷிப் பண்ணுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். குடும்பமா எங்களை நிறுத்த ஒரு வார்த்தை போதும், என் தலைமுறையை நிற்க வைக்க ஒரு வார்த்தை போதும், தலைமுறை தலைமுறையை தாண்டி நிற்க ஒரு வார்த்தை போதும். நான் உன் வாயிலிருந்து என் வார்த்தைகளை, உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து ஹalleluya ஹalleluya முளைப்பிக்க கடவுது. சூரியனை இன்னும் படைக்கல, ஒரு முளைப்பிக்க கடவுது. எல் ஷடாய் சர்வ, சத்தமா பாடுங்க, இல்லாதவைகளை இல்லாதவைகளை ஆமென். எல் ஷடாய் ஹalleluya சிருஷ்டிப்பின் கிரியை வாழ்க்கையில வாழ்க்கை 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் காத்திருக்கிற உள்ளமே, 30 வருஷம் காத்திருக்கிற உள்ளமே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கு செய்வார், ஆபிரகாமுக்கு செய்தவர். நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத. நிச்சயமாய் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார், கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார். சிறுமை எளிமை மாணவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் போகும்போது நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னவர். Glory, 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 glory. Come on, come on. யாரும் சும்மா இருக்க கூடாது, யாரும் சும்மா இருக்க கூடாது. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. Yes, 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 yes. Jesus, Jesus. இழந்ததை நினைத்து கலங்காதே, நஷ்டப்பட்டதை எண்ணி கலங்காதே. ரெண்டத்தனையா, ரெண்டத்தனையா, ரெண்டத்தனையா. திரும்ப துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா மறுபடியும். Glory, glory, glory. எனக்கு செய்வா, எனக்கு செய்வா. சொல்லுங்க, எனக்கு செய்வா, எனக்கு செய்வா. ஒரு புல்லுக்கு இவ்வளவு செய்வார்னா நீ பிள்ளை அல்லவா? புல்லுக்கு செய்தவர் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? ஆனா நீ உன்னை வெறுமையாக்கணும், நீ உன்னை வெறுமையாக்கணும். ஏதோ ஏதோ ஒண்ணு நடக்குது. கர்த்தர் சிலர் வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை. நீ புரியாம கண்ணீர் வடித்த, புரியாம கண்ணீர் வடித்த, தெரியாம கண்ணீர் வடித்த, ஹalleluya வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த ரங்கத்தில் அழுத. கர்த்தருடைய வார்த்தை முளைப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும். Glory, 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 hallelujah. ஏசாயா 41:17 முதல் 20. இன்னைக்கு நீங்க திரும்ப திரும்ப வீட்டில் போய் இந்த வசனங்களை படிங்க. சிறுமையும் ஏழைமையுமானவர்கள் தண்ணீர்களை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் மருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து
இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை, அடுத்த வசனம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களை, சித்தி மரங்களை, செடிகளையும் ஒலிவ மரங்களை நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் புன்னை மரங்களையும். நல்ல கவனிங்க, சிலதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் சொல்லுங்க, உண்டு பண்ணுகிறார். சிலதை கர்த்தர் என்ன பண்றார்? நட்டார்னா அதன் அர்த்தம் என்ன? அது வளரது வர வெயிட் பண்ண, சிலதுக்கு வெயிட் பண்ண வச்சிருக்கிறார். ஆனா சிலதை கர்த்தர் உண்டாகட்டும். ஆமே. இந்த ஆகஸ்ட் மந்த் ஜெபத்துல, இந்த 4வது நாள் ஜெபத்துல, ஒவ்வொரு நாளும் மகிமை மேல மகிமை கர்த்தர் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ற சிலருக்காக சிலதை நட்டு வைத்திருக்கிறார். ஆனா சிலதை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சிலதை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சிலதை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து, நான் இந்த யாவரும் யாரு தெரியுமா? நான் தண்ணீர் தேடி கிடையாம அலைந்து திரிந்தத கண்ட யாவரும், எனக்கு ஒண்ணும் இல்லை என்பதை கண்ட யாவரும், எனக்கு யாரும் இல்லை என்பதை கண்ட யாவரும், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட இல்லை என்று சொல்லுகிற யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு வெறுமையாக்க போறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு வெறுமையாக்க போறோம். இப்படிப்பட்ட மகத்துவமான கிரியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். தேவையில்லாத கசப்பு, வைராக்கியம், பகை இருதயத்தில் சுமக்காதே. 99 வயதில் ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்தது போல ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாளிலே உண்டாகுமானால் அந்த சிருஷ்டிப்பின் மகிமை உங்க வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொன்னபடி நடக்கும் போது ஆமென், அது நமக்கு நன்மையாகும். தேவனின் பார்வைக்கு நல்லதாகும். தேவனுக்கு மாத்திரம் மகிமையாகும். சொல்லுங்க, நன்மை, நல்லது, மகிமை. சொல்லுங்க மறுபடியும். அவ்வளவுதான். எனக்கு நன்மை, அவர் பார்வைக்கு நல்லது. அது எல்லாருக்கும் அறியும் போது தேவனுக்கு அவர் சொல்லுவாங்க, இங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட, உன் லைஃப் காட்டிட்ட. இப்படி எத்தனை பேர் என் ஒரு நபராவது என் வந்து சொல்லணும், ஒரு நபராவது என் கூட வேலை பார்க்கிறவங்க சொல்லணும், என் கூட சொந்தக்காரங்க சொல்லணும். ப்ரூவ் பண்றதுக்காக துடிக்கிற உள்ளமே. ஹல்லேலூயா. அவர் சில மரங்களை என்ன பண்றாரா? நட்டு 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 வச்சிருக்கிறார். வளரும். பக்கத்துல 2 கைப்பிடி வளரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்ள. சிலது எவ்வளவு போராடியும் கிடைக்கலையே, நட்டு வச்சிருக்கிறார். வளரும் வளரும். அதான் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? சிலருக்கு என்னைக்கோ நட்டது வளர்ந்துட்டு கனி பறிக்கிற சீசன்ல, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நெடுநாள் காத்திருந்த சில உள்ளங்களுக்கு சீசன் ஓபன் ஆகுது. சீசன் ஓபன் ஆகுது. ஹல்லேலூயா. அடுத்து இருக்கு 4 தான் ஆச்சு. அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? பூமியை பார்த்து பேசினவர் 5வதாக ஜலத்தையும் பார்த்து பேசுகிறார். ஜலத்தையும் நன்மையினால், ஆமென், ஜலத்தை நன்மையினால் நிரப்புகிறார்.
ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எனக்கு ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி டேஸ்ட் பண்ண வைத்தாரோ அப்படியே சொல்றேன். எனக்கு சில உள்ளங்களுக்கு ரேமாவாக இருக்கும். பூமி ஃபுல்லா பரம்பி இருந்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஜலம்தான். அந்த ஜலத்தை கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? ஒதுக்கிட்டு, அதை ஒதுக்கி வச்சுட்டு இதுவரை தெரியாத வெட்டாந்தடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். சில இடத்துல அப்படிதானாங்க. சிலர் புதுசாக வந்தோடனே பழையவங்களை ஒதுக்கிட்டு சில கம்பெனிலலாம் பார்த்துருக்கீங்களா? சில சொன்னால் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், இத்தனை வருஷம் நான் தான் எல்லாமா இருந்தேன். ஆனால் புதுசாக ஒருத்தங்க என்றானதும் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஆண்டவர் இத்தனை காலம் பூமியில் நிரம்பி இருந்ததே என்ன தெரியுமா? ஜலந்தான், ஜலந்தான். ஆவியானவர் அசைவாட்டாதே எதுக்கு மேலதான்? ஜலத்துக்கு மேல. திடீர்னு புதுசா முளைச்ச இந்த பூமிக்காக, இந்த பூமியை முளைக்க வைக்கணுக்காக அப்படியே ஒதுக்கிட்டாரு. ஒதுக்கிட்டு சீனியாரிட்டி பார்த்து பேசாம இந்த வெட்டாந்திரியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். பேசி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே பார்வை எங்க போகுது தெரியுமா? ஜலத்தின் பக்கம். இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்கும். நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா திடீர்னு வந்தவங்களுக்கெல்லாம் நீங்க செய்றீங்க. எத்தனையோ சாட்சிகளை கேட்டாச்சு. எப்பத்தான் மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்னு வந்தவங்களுடைய சாட்சி நிறைய இருக்கு. ஆனா இவங்க அப்பா காலத்திலேருந்தே நாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க லைஃப்ல இன்னும் ஒரு சாட்சியே இல்லையே ஆண்டவரே. எங்களை ஒதுக்கிட்டீங்களா ஆண்டவரே? எங்களை ஒதுக்கிட்டீங்களா ஆண்டவரே? நாங்கள் லாக்டவுன்ல இருந்தே இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இயேசுவின் ஜபத்துல இருந்தே இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஜபமே ஞாபகம் இல்லை. நாங்க வாக்கு தத்துவத்துல இருந்தே இருக்கோம், அது ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு. நாங்க ஜெயத்துல இருந்தே இருக்கிறோம். நாங்க எப்பத்தால இருந்தே இருந்தோம். அவங்க எல்லாம் எப்பத்தா சொல்லும் போது இங்க நாங்க மகிமேன்னு வந்துட்டோம். கடைசியில் தூக்கிட்டு போயிருவீரோன்னு பயமாவும் இருக்குது. ஒதுக்கிட்டீங்களா ஆண்டவரே? எதுக்கு ஒதுக்குனார் தெரியுமா? பூமிக்கு செய்ததை விட நிறைய செய்யறதுக்கு. ஹல்லேலூயா. 20 23 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜலத்தை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீந்தும் ஜீவ சந்துக்களையும். அடுத்த வார்த்தை, பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவை பறக்கும் பறவைகளையும். சிலர் பார்க்கலாம் இடையில ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாரு. பாயிண்ட் தானே, ஒரு பாயிண்ட் மிஸ் ஆச்சு. அது இது சொல்லிட்டு சொன்னாங்க நல்லா இருக்கும். ஆர்டர் மாறல, பாயிண்ட்டுக்காக. ஏன்னா பூமிகிட்ட பேசிட்டு நேரம் அடுத்து ஜலத்திலையும் பேசல, வானத்திட்ட பேசிட்டு தான் வராரு அடுத்து. ஆனாலும் இப்போ ஜலம் வந்தாலும் டச் பண்றேன், டைம் முடிஞ்சிட்டு அதனால. ஓகே, 4வது பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. சுடர்களை உண்டாக்கி காலத்தை நிர்ணயித்தார் அல்லது வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். சுடர்கள்னா என்ன தெரியுமா? லைட்ஸ், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதையெல்லாம் உண்டாக்கி தேவன் என்ன செய்தார்டா? வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். 14 இருந்து 19 வரை. அது 4வது பாயிண்ட் போட்டுருங்க. அடுத்து 5 இங்க வாங்க, ஏன்னா அதை டச் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃப்ளோல இங்க வந்தா நல்லா இருக்கும். இப்போ பூமியை பார்த்து பேசினது எல்லாமே பூமியில மட்டும்தான். ஆனா ஒதுக்கி வச்ச ஜலத்தை பார்த்து பேசுறது ஜலத்துக்கு மட்டும் இல்ல, வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும். அடுத்த வார்த்தை, ஜலமானது திரளாய். சில பாக்குறாங்க, ஓ பறவையே எங்க இருந்தா வந்துச்சு? ஆமே, பிறப்பிக்க கடவுது அப்படின்னார். இது எப்படி சாத்தியாகும்? அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், வார்த்தையால சாத்தியமாகாத ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பூமியை பார்த்து பேசினது முழுவதும் பூமியை மட்டும்தான் நிரப்பிச்சு.
ஆனா தேவனால் ஆரம்பத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டு 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 இப்பொழுது ஜலத்தை பார்த்து பேசும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஜலத்தையும் நிரப்புது, வானத்தையும் நிரப்புது, ஜலத்தையும் நிரப்புது, வானத்தையும் நிரப்புது. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் செஞ்சு உன்னை வெயிட் பண்ண வைக்கிறது. உனக்கு இம்மையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கிற, மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட ஜலத்தையும் நிரப்புது, வானத்தையும் நிரப்புது. ஆமே, ஆகாய விரிவு என்கிற பறக்கும் பறவைகளையும் ஜலமானது ஜலமானது பிறப்பிக்க கடவுது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஜலமானது let the waters bring, அது கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலையில் தேவன் அதை நல்லது என்று கண்டார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உனக்காக அவர் செய்ய போகிறதுக்கான சாட்சி பூமியில மட்டுமல்ல, வானமும் அதை சாட்சி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறாவது, அவர் மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார். எதற்காக? மனிதனுடைய உபயோகத்துக்காக. ஆமென். எல்லாவற்றையும், எல்லா ஜீவன்களையும் ஆளுகிற இடத்துல கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆமென். அவர் அழைப்பதற்கு முன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வார். ஏழாவதாக, தமது சாயலால் மனிதனை சிருஷ்டித்தார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், பூமிக்கு வேண்டியதை கர்த்தர் பூமியை பார்த்து பேசினார். சமுத்திரத்துக்கு வேண்டியதை கர்த்தர் சமுத்திரத்தை பார்த்து பேசினார். தமக்கு வேண்டியதை கர்த்தர் தமக்குள்ளே பேசினார். 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். ஆண்டவர் இத பூமியை பார்த்தும் பேசல, இது வானத்தை பார்த்தும் பேசவில்லை, இது சமுத்திரத்தை பார்த்தும் பேசவில்லை. பூமியை பார்த்து பேசினதெல்லாம் பூமியை பற்றி கொண்டது. மரம் செடி கொடியெல்லாம் எதை பற்றி கொண்டது? பூமியை பற்றி கொண்டது. வானத்தை பார்த்து பேசின சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தை பற்றி கொண்டது. அப்போ தம்மை பார்த்து பேசின வார்த்தையினால உருவாக்கப்பட்டவங்க தான் நாம யாரை பற்றி கொள்ளணும் தெரியுமா? உருவாக்கினவரை. ஜலத்தை பார்த்து பேசினதெல்லாம் ஜலத்தை பற்றி கொண்டது. தண்ணீர்ல இருக்கிற மீனை எடுத்தா அப்படி சொல்லுங்க, செத்து போயிரும். பூமியில இருக்கிற மரத்தை பிடுங்கன்னா செத்து போயிரும். இதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ புசிச்சிட்டேன்னு வச்சுக்கோய, என்னை விட்டு பாவம் ஒன்ன செப்பரேட் பண்ணிரும், நீ சாகவே. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. மரத்தை பூமியிலிருந்து, அது பூமியை பார்த்து பேசினார். அப்போ அதுக்கு ஜீவன் பூமியை பற்றி கொள்வதில் தான் இருக்கிறது. மீன்கள் உண்டாகட்டும் என்று ஜலத்தை பார்த்து பேசினார். அதற்கு ஜீவன் ஜலத்தை பற்றி கொள்வதில் தான் இருக்கிறது. நம்மை உண்டாக்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் பைபிள்ல கிடையாது. அந்த மூன்றை ஒரே தன்மையில் இருக்கிறதுனால பரிசுத்தவான்கள் அதை எப்படி புரியும்படி சொன்னாங்க அப்படின்னா, அவர் தமக்குள்ளே பேசுகிறார். அந்த இடத்திலே அந்த திருத்துவம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். நமது சாயலாக, நம்மை போல. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்வே இதுல தான் இருக்குன்னா, இயேசுவை பற்றி கொள்வதில். அதை தான் இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். தேவன் உருவாக்குகிறார். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபிக்கிறேன். யார் யார் தேவனால் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு போவார் தெரியுமா? ஆதியாகமம் 2 அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை வைத்தார். அப்ப உருவாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நம்மள வெறுமையாக்கணும். உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறவனுக்கு ஏதேன் ரெடியா இருக்கு. இந்த 2026 ஆகஸ்ட் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் ரெடியா இருக்கிறது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம்
ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே உருவாக்கப்படணும். தேவனால் உருவாக்கப்படுகிறவன் வாழ்க்கையில எதையும் அவரே உருவாக்குறார் தெரியுமா? அவனுக்கு ஏற்ற துணையையும் உருவாக்குகிறார். ஆமே. அல்லது நீங்களா கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. யாரடா கூட்டிட்டு வந்திருக்கிற? அப்படி ஒரு நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே தேவனே. அதனால வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை ஏதேனா இருக்கணுமா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி தேவனால நம்ம ஒரு செய்தி கேட்டோம், சிருஷ்டிக்கிறார், அப்படி இப்படி சத்தம் போட்டோம், ஆராதிச்சோம், அப்படி போகக்கூடாது. வெறுமையாகி என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். நீங்க இந்த மாதம் நீ உருவாக்கப்பட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையை ஏதேனாய் மாற்றினார் என்று கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எஸ், நான் வெறுமையாய். ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வயசானவங்க அப்படி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு கஷ்டம்னு அப்படி உட்காந்துக்கலாம். நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு திடீர்னுலாம் எழும்ப முடியாது. நீங்க கொஞ்சம் உட்காரலாம். இல்லை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா முழங்கால் போடலாம், உங்க வசதி. யாருக்காவது ரொம்ப அவசரம்னா நீங்க போகலாம், திரும்பி போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 மணிக்குள்ள முடிக்கணும் தான் ட்ரை பண்றோம், முடிய மாட்டேங்குது. அதனால பாயிண்ட் எல்லாம் சரன்னு சுருக்கியாச்சு. ஹல்லேலூயா. நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, ஆண்டவர் என் கூட தான் பிரத்யட்சமாய் பேசி? அப்படிப்பட்டவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஒரு மகத்தான திட்டத்தை என் மேல வச்சிருக்கிறீங்கப்பா. மகத்தான திட்டத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க. நான் நினைச்சேன் இதெல்லாம் நடக்கணும்னா அது தேவை, இது தேவை, அது தேவை, இது தேவை. ஆனா இது எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ள இருக்குங்கிறத நான் புரியாம போயிட்டேன். 100 வயது ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததை பத்தி ஆண்டவர் கவலைப்படவே இல்லை. ஏன்னா வார்த்தை இருக்கு. சாராளுடைய கற்பம் செத்தே போச்சாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறும் வேளை வந்த போது அந்த வார்த்தை வந்து சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி. எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கற்பந்தரிக்க பலனடைந்து. ஆமென். ஹல்லேலூயா. மரித்த உன்னுடைய நிலையெல்லாம் திரும்ப உயிர் பெறும், திரும்ப உயிர் பெறும். இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை கத்த தந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை கத்த தந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தை கத்த தந்திருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு ஏதேனின் வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஏதேனின் வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஆனா தாம் உருவாக்கின மனுஷனை, தாம் உண்டாக்கின தோட்டத்தில் என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. குயவனே 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 என் இயேசுவே, மன்னா மண்ணான ஆமென். கரத்தால் வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே. பலமுறை
ஒதுக்கி என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. ஒன்று இரண்டு முறை அல்ல, பல முறை என்னை. அதனால நான் உங்க சமூகத்துல சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்த கரத்தில் என்னை விட்டு கொடுங்க சகோதரி, விட்டு கொடுங்க சகோதரா. அந்த ஏதனை இந்த சீசன்ல நீங்க பார்க்கணும். நீ என்னைக்கும் வனாந்திரத்தையே பார்த்துட்டு இருக்கிற, இந்த ஏதனை நீ பார்த்தே ஆகணும். ஹல்லேலூயா. குயவனே குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை மண்ணான என்னை ஏசையா ஏசையா சொல்லுங்க. மிதியிடப்பட்ட உங்க மகத்தான சித்தம் வைத்து புடமிடப்பட்ட ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறா, அதை இழந்துடாத. ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறா. நான் வெறுமையா இருக்கிறேன்னு கலங்காத. வார்த்தை முளைப்பிக்கும். வார்த்தை உனக்கு வேண்டியதை முளைப்பிக்கும். வார்த்தை உனக்கு வேண்டியது, வார்த்தை உனக்கு வேண்டியது. ஓ ரபா சந்தரபா கரபலபரபா தடரபலபரா. நான் நம்புறேன், எனக்கு நம்பிக்கை. ஆமென். என்னை நீர் உருவாக்குவே, எனக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, நித்திய கன்மலையே, நித்திய பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ அவருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் மாறுவாய். ஆமென். உம்மை என்றும் எஸ் நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் அப்படியே வைத்து அமைதியா, என்ன இருக்கு என்ன இல்லை, நான் இதுதான் பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவர் என்ன ஒன்னே ஒண்ணு பார்க்க வைக்கப்பா. சொன்னது நீரானா நடக்கும், சொன்னது கர்த்தரானா என்னை இப்படி மட்டும் பார்க்க வைக்கும். நான் காற்றையும் மழையும் பார்த்து பார்த்து இல்ல, வார்த்தையை தேடவும். சொன்னது கர்த்தரானா நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். நீர் எனக்காக சிலவற்றை உண்டு பண்ணி இருக்கிறீங்க, சிலவற்றை நட்டு வளர வச்சிருக்கிறீங்க. அன்பு உள்ளமே, அந்த மரம் வளரும் போது உங்களை அந்த வழியா கொண்டு போவா.
அந்த தண்ணீரை மதுரமாக்க. அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவர் நட்டு வச்சிருக்கிறா, நீ தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி ஆளுகை செய்யும். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் எங்க வாழ்க்கை முழுமையாய் 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 நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, அவருடைய வார்த்தை அதுதான் ஒளி, அதுதான் ஜீவன். நான் அல்ல. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். உங்க திவ்ய பிரசனத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து ஆண்டவரே உங்க சட்டை நிழலிலே வைத்து ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்குள் இருக்கிறதை உணர வைத்து அனுபவிக்க வைத்து சிருஷ்டிப்பின் மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்க வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறதை இந்த நாளில உறுதிப்படுத்தின உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. கிருபை உண்டாகட்டும். சாட்சியாய் நிக்க பண்ணுங்க. ரொம்ப வனாந்திரத்தை பார்த்தவங்க ஆண்டவரே வாழ்க்கை முழுவதும் வனாந்திரமா என்று இருக்கிறவங்க நீர் ஆயத்தம் பண்ணின அந்த ஏதேனை காணும்படி நீர் இழுத்துட்டு போவீராக. ஹல்லேலூயா, இழுத்து செல்வீராக. இது மகிமை வெளிப்படும் காலம். ஓ, மகிமையின் ராஜனின் மகத்துவங்களை மாம்சமான கண்கள் காணட்டும். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்களாக. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள